வெல்கம் டு கற்ற கற்பித்தல் சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். மொத்தம் இதுல 24வது பார்ட் போட்டுட்டு இருக்கோம். 23 பார்ட் பார்க்காதவங்க நம்ம சேனல்ல குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 23 வீடியோவும் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒவ்வொரு வருஷமே 15 அல்லது 20 கேள்விகள் ஒவ்வொரு தேர்வுல இருந்து பழைய வினாத்தாள்ல இருந்து வந்துட்டு தான் இருக்கு. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா பார்க்க படிக்க மறக்காதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரியே உங்களுக்கு ஜிகே அல்லது தமிழ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதுல ஒரு 30 கேள்விகள் இருக்கு. 30 கேள்விகளுக்கும் நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க தேர்வு மாதிரி போட்டு பாருங்க. புதுசா பாக்குறவங்க இல்ல புதுசா படிக்கிற அப்படின்றவங்க ஒரு தடவை பாருங்க, அதுக்கப்புறம் தேர்வு மாதிரி எழுதி பாருங்க. இப்போ முதல் கேள்வியை பார்த்திடலாம். அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சி, ஆப்ஷன் பி ஆசார கோவை, ஆப்ஷன் சி ஏலாதி, ஆப்ஷன் டி சிறுபஞ்சமூலம். அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சி. அப்ப அறவுரை கோவை அப்படின்றது அழைக்கப்படுற நூல் எது? முதுமொழி காஞ்சி. பார்த்து வச்சுக்கோங்க. முதுமொழி காஞ்சி நம்ம டாபிக்ல இருக்கு. 6th யூனிட்ல 15 கொஸ்டின் இதுல இருந்து கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அறவுரை கோவை என்னது? முதுமொழி காஞ்சி. அடுத்து இரண்டாவது கேள்வி. தென்னிந்தியாவின் ஏதெனஸ் என்று அழைக்கப்படும் நகரம்? ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி, ஆப்ஷன் பி தஞ்சை, ஆப்ஷன் சி திருச்சி, ஆப்ஷன் டி மதுரை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மதுரை. அப்ப தென்னிந்தியாவின் ஏதெனஸ் என்று அழைக்கப்படும் நகரம் இது? ஆப்ஷன் டி மதுரை. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்றது எந்த ஊர் அழைப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ப தென்னிந்தியாவின் ஏதெனஸ் என்று அழைக்கப்படுற நகரம் எது? மதுரை. அடுத்து மூன்றாவது கேள்வி. கீழ்கண்டவற்று பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் ஏ கரைவெட்டி, ஆப்ஷன் பி கோவன்புத்தூர், ஆப்ஷன் வெள்ளோடு, ஆப்ஷன் டி சித்திரங்குடி. பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் பி கோவன்புத்தூர். அப்ப மீத 3 இடங்கள்லயுமே பறவைகள் சரணாலயம் இருக்கு. கரைவெட்டி, வெள்ளோடு, சித்திரங்குடி. இந்த 3 எந்த மாவட்டம் அப்படின்றது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ப கரைவெட்டி, வெள்ளோடு, சித்திரங்குடி அப்படின்றது எங்க இருக்கு, எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நான்காவது கேள்வி. ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பது தெரிவு செய்க. ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம், ஆப்ஷன் பி குஜராத், ஆப்ஷன் சி உத்தராஞ்சல், ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா அப்படின்ற சிறைச்சாலை எங்க இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி உத்தராஞ்சல். ஆப்ஷன் சி உத்தராஞ்சல். அடுத்து ஐந்தாவது கேள்வி. கண்ணதாசன் படைத்த நாடகம்? ஆப்ஷன் ஏ மாங்கனி, ஆப்ஷன் ஏ ஆட்டனத்தி ஆதிமந்தி, ஆப்ஷன் சி கள்ளக்குடி மகாகாவியம், ஆப்ஷன் டி ராச தண்டனை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ராச தண்டனை. கண்ணதாசன் படைத்த நாடகம் என்ன? ராச தண்டனை அப்படின்ற நாடகத்தை படைச்சிருக்காரு. அடுத்து ஆறாவது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக. அயர்கூற்றில் வருபவன. அயர்கூற்றுல வர்றதுல எது தவறா இருக்கு அப்படின்றத தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மேற்கோள் குறிகள் வராது, ஆப்ஷன் பி தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது, ஆப்ஷன் சி அது அவை அங்கே என மாறும், ஆப்ஷன் டி காலப்பெயர்கள் அந்த நாள் மறுநாள் என மாறும். அயர்கூற்றில் வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மேற்கோள் குறிகள் வராது, ஆப்ஷன் பி தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது, ஆப்ஷன் சி அது அவை அங்கே என மாறும், ஆப்ஷன் டி காலப்பெயர்கள் அந்த நாள் மறுநாள் என மாறும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது. தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது அப்படின்றதான் கரெக்டான விடை. அடுத்து ஏழாவது கேள்வி. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் ஏ டாக்டர் மு வரதராசனார், ஆப்ஷன் பி பேரறிஞர் அண்ணா, ஆப்ஷன் சி நேரு, ஆப்ஷன் டி காந்தி. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடுக.
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நேரு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நேரு. நேரு தான் சொல்லியிருப்பார் புத்தகம் வாசிக்கிறத கடமையாகவும் ஆக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செஞ்சோம்னா புத்தகம் வாசிக்கிறது மகிழ்ச்சியை தராது அப்படின்னு சொன்னவர். அடுத்து 8வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. எது பொருந்தலைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செந்தமிழ் ஞாயிறு, ஆப்ஷன் சி செந்தமிழ் செல்வர், ஆப்ஷன் சி இலக்கிய செம்மல், ஆப்ஷன் டி தமிழ் பெருங்காவலர். தேவநேய பாவாணரோட சிறப்பு பெயர்கள்ல பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி இலக்கிய செம்மல். அப்போ செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர் யாரு? தேவநேய பாவாணர். ஸோ அவர்களோட சிறப்பு பெயரை பார்த்து வச்சுக்கோங்க. செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர். இந்த 3 சிறப்பு பெயரையும் கொண்டவர் யாரு? தேவநேய பாவாணர். அடுத்து 9வது கேள்வி. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கொய்யாக்கனி, ஆப்ஷன் சி கனிச்சாறு, ஆப்ஷன் டி கல்குடி காவியம், ஆப்ஷன் டி நூறாசிரியம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட படைப்புகள் இல்லாதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் கள்ளக்குடி காவியம். கள்ளக்குடி மகாகாவியம் அப்படின்றது அவரோட நூல் கிடையாது. அப்போ கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம் அப்படின்றது அவரோட நூல். அப்ப தேவநேய பாவாணரோட சிறப்பு பெயர் செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர் அப்படின்றது அவரோட சிறப்பு பெயரு. அதே மாதிரி பாவலர் பெருஞ்சித்திரனாரோட நூல்கள் என்ன? கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம். வேற என்னென்ன நூல்கள்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 10வது கேள்வி. பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியான வெற்றியை பொருதுக. யுனெஸ்கோ விருது, அஞ்சல், பங்கேற்ற கூட்டங்கள், உரையாற்றிய மணி நேரம். இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். 3421 3421. நம்ம பார்த்துடலாமா? 3. யுனெஸ்கோ விருது 1970. பெரியாரோடது கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. யுனெஸ்கோ விருது பெரியார் எப்ப வாங்கியிருக்காரு? 1970. அஞ்சல் தலை எப்ப வெளியிட்டிருக்காங்க? 1978. அஞ்சல் தலை எப்ப வெளியிட்டிருக்காங்க? அவர் யுனெஸ்கோ விருதுக்கு அப்புறம் தான் அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க. எப்போ? 1978. பங்கேற்ற கூட்டங்கள் எத்தனை? 10,700. உரையாற்றிய மணி நேரம் 21,400. அப்போ யுனெஸ்கோ விருது 1970, அஞ்சல் தலை 1978, பங்கேற்ற கூட்டங்கள் 10,700, உரையாற்றிய மணி நேரம் 21,400. பார்த்து வச்சுக்கோங்க. யாரு? பெரியாரோட வாழ்க்கை நிகழ்வு. அடுத்து 11வது கேள்வி. அஷ்டபிரபந்தம் அப்படின்ற கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 8 சிற்றிலக்கியங்கள், ஆப்ஷன் பி 8 பெருங்காப்பியங்கள், ஆப்ஷன் சி 6 நூல்கள், ஆப்ஷன் டி 9 உரைகள். அஷ்டபிரபந்தம் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை 8 சிற்றிலக்கியங்களை குறிக்குது. அஷ்டபிரபந்தம் அப்படின்றது எதை குறிக்குது? 8 சிற்றிலக்கியங்களை குறிக்குது. அடுத்து 12வது கேள்வி. மறைமலை அடிகளாரின் மகள் யாரு? ஆப்ஷன் கரெக்டா போடலாம். மறைமலை அடிகளாரின் மகள் யாரு? ஆப்ஷன் சி நீலாம்பிகை அம்மையார். மறைமலை அடிகளாரின் மகள் என்ன? பேர் என்ன? நீலாம்பிகை அம்மையார். அடுத்து 13வது கேள்வி. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் ஏ 53, ஆப்ஷன் பி 60, ஆப்ஷன் சி 75, ஆப்ஷன் டி 100. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 53. இப்ப திருவள்ளுவ மாலையோட ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் மொத்தம் எத்தனை பேரு? 53 பேரு. அடுத்து 14வது கேள்வி. அருமே நரி நக்கிற்று என்று கடல், இதில் பயின்று வந்துள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ பழமொழி, ஆப்ஷன் பி நாலடியார், ஆப்ஷன் சி திருக்குறள், ஆப்ஷன் டி ஆசாரக்கோவை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பழமொழி. அருமே நரி நக்கிற்று என்று கடல் அப்படின்னு சொன்னது என்னது? பழமொழி. பழமொழி நம்ம டாபிக்ல இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அருமே நரி நக்கிற்று என்ற கடல் அப்படின்னு சொன்ன நூல் எது? பழமொழி. அடுத்து 15வது கேள்வி. இந்த வார்த்தையை பகுபத பிரித்து எழுதுன்னு கொடுக்கல, பகுபத உறுப்பிலக்கணம் படி எவ்வாறு பிரியும் கேட்டிருக்காங்க.
கேள்விகள் எப்படிலாம் கேட்கப்படுதுன்னு பாருங்க. இந்த வார்த்தை பகுபத உறுப்புப்படி எப்படி பிரியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சரை பார்த்தலாம். ஆப்ஷன் டி, ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர்னு பிரியுது. எப்படி பிரியுது? ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர்னு பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரியுது. அடுத்து 16வது கேள்வி, தமிழ் டேஸ் ஓசை மொழி. ஆப்ஷன் ஏ செப்பல், ஆப்ஷன் பி தூங்கல், ஆப்ஷன் சி மெல், ஆப்ஷன் டி துள்ளல். தமிழ் டேஸ் ஓசை மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மெல். அதாவது தமிழ் மெல்லோசை மொழி. தமிழ் என்ன ஓசை? மெல்லோசை மொழி. அடுத்து 17வது கேள்வி, இந்த வாக்கியத்தை அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தாலும் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து 18வது கேள்வி, 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கொண்டு உடன், ஆப்ஷன் பி பொருட்டு நிமித்தம், ஆப்ஷன் சி இருந்து நின்று, ஆப்ஷன் டி உடைய. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பொருட்டு நிமித்தம். ஆப்ஷன் பி பொருட்டு நிமித்தம். அடுத்து 19வது கேள்வி, பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இந்த வாக்கியத்தை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தலாம் ஆப்ஷன் டி, நான் கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. நான் கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. இதுக்கு என்ன ஆன்சர்? நான் கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லைன்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்து 20வது கேள்வி, நோக்கினான் அப்படின்றதோட வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ நோக்குதல், ஆப்ஷன் பி நோக்கி, ஆப்ஷன் சி நோக்கியவள், ஆப்ஷன் டி நோக்கு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நோக்கு. அப்போ நோக்கினானோட வேர்ச்சொல் என்ன? நோக்கு அப்படின்றதான் வேர்ச்சொல்லா இருக்கு. அடுத்து 21, பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ வெண்தயிர் பண்பு தொகை, ஆப்ஷன் பி இறைத்தேர்தல் வினைத்தொகை, ஆப்ஷன் சி நாளிகை வாரம் உண்மை தொகை, ஆப்ஷன் டி கைலாய வெற்பு இருபெயரிட்ட பண்பு தொகை. இதுக்கு சரியான வார்த்தை ஆப்ஷன் பி இறைத்தேர்தல் வினைத்தொகை அப்படின்றது பொருத்தம் இல்லாம இருக்கு. அப்ப வெண்தயிர் பண்பு தொகை அப்படின்றது கரெக்ட், நாளிகை வாரம் உண்மை தொகை அப்படின்றது கரெக்ட், கைலாய வெற்பு அப்படின்றது இருபெயரிட்ட பண்பு தொகை கரெக்ட். அப்போ இறைத்தேர்தல் வினைத்தொகை அப்படின்றதுதான் தவறா இருக்கு, பொருத்தம் இல்லாம இருக்கு. அடுத்து 22வது கேள்வி, பெரு இச்சொல்லுக்கான வினைமுற்றை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் ஏ பெற்றான், ஆப்ஷன் பி பெற்றவன், ஆப்ஷன் சி பெற்று, ஆப்ஷன் டி பெற்றவன் கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பெற்றான். பெரு அப்படின்றதுக்கு வினைமுற்று என்ன? பெற்றான் அப்படின்றதுதான் வினைமுற்று. அடுத்து 23வது கேள்வி, பொறுத்துக. என்னே மயிலின் அழகு, கண்ணன் பாடம் படித்திலான், மணிமொழி பரிசு பெற்றால், உழைத்து பிழை அப்படின்றத பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி 2143. 2143 தான் பொருள். என்ன மயிலின் அழகு அப்படின்றது உணர்ச்சி தொடர். என்ன மயிலின் அழகு அப்படின்றது உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடன் படித்திலான் அப்படின்றது எதிர்மறை தொடர். மணிமொழி பரிசு பெற்றால் அப்படின்றது உடன்பாட்டு தொடர். உழைத்து பிழை அப்படின்றது கட்டளை தொடர். என்ன மயிலின் அழகு அப்படின்றது உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்திலான் அப்படின்னா எதிர்மறை தொடர். மணிமொழி பரிசு பெற்றால் அப்படின்றது உடன்பாட்டு தொடர். உழைத்து பிழை அப்படின்றது கட்டளை தொடர். அடுத்து 24வது கேள்வி, இந்த பக்கம் சொல்லு, இந்த பக்கம் பொருள். தேநீர் முன்னாள், தேநீர் இந்த நீ முன்னாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2341. ஆப்ஷன் சி 2341. தேநீர் அப்படின்னா தேன் போலும் இனிய நீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேநீர் அப்படின்னா இல்ல, இது தவறா இருக்கு. தேநீர் அப்படின்னா இதுக்கு தேயிலை நீர் தான் கரெக்ட். இந்த தேநீர் அப்படின்றது தேயிலை நீரை குறிக்கும். இந்த முன்னாள் அப்படின்றது முந்தைய நாள். இந்த தேநீர் தான் தேன் போலும் இனிய நீரை குறிக்கும். இந்த முன்னாள் 3 நாளை குறிக்கும். அப்போ இந்த தேநீர் தேயிலை நீரை குறிக்கும். முன்னாள் அப்படின்றது முந்தைய நாளை குறிக்கும். இந்த தேநீர் அப்படின்னா தேன் போலும் இனிய நீரை குறிக்கும். முன்னாள் அப்படின்றது 3 குறிக்கும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து 25வது கேள்வி, விடை தேர்க. பொருள் இல்லாதவரை பொருளாக செய்யும் பொருள் இல்லாததை பொருள். இக்குறப்பாவில் பயின்று வரும் அணி. ஆப்ஷன் ஏ சொற்பொருள் பின்வரும் நிலையணி, ஆப்ஷன் பி பொருள் பின்வரும் நிலையணி, ஆப்ஷன் சி
பின்வரும் நிலையணி. ஆப்ஷன் டி உவமை அணின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இதற்கு சரியான விடை பின்வரும் நிலையணி. இதற்கு சரியான விடை, இந்த குறளுக்கு சரியான அணி என பின்வரும் நிலையணி. அடுத்து 26வது கேள்வி, தவறான மரபு சொல்லை தேர்ந்தெடுக. தவறான மரபு சொல்லை தேர்ந்தெடுக. பிஞ்சு மாவடு. இதுக்கு சரியான டைரக்டா ஆன்சர் போயிடலாம். முருங்கை பிஞ்சு முருங்கை மொட்டு அப்படின்றதான் தவறா இருக்கு. அப்போ பிஞ்சு மாவடு அப்படின்றது கரெக்டா இருக்கு. வாழை பிஞ்ச வாழை கச்சல்னு சொல்லணும். இளந்தேங்காய வழுக்கைன்னு சொல்லணும். மரபு சொற்கள் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைம்ல ரீகால் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ பிஞ்சு மாவடு, வாழை பிஞ்சு வாழை கச்சல், இளந்தேங்காய் வழுக்கை, முருங்கை பிஞ்சை எப்படி சொல்லுவோம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 27வது கேள்வி, கொள் என்னும் வேறு சொல்லின் வினைமுற்று. ஆப்ஷன் ஏ கொண்டான், ஆப்ஷன் பி கொள்க, ஆப்ஷன் சி கொண்ட, ஆப்ஷன் பி கொண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கொண்டான். கொள் அப்படின்ற வேறு சொல்லோட வினைமுற்று கொண்டான். அடுத்து 28வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுல 4ல எது பொருத்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆளி அப்படின்றது பொருத்தம் இல்லாம இருக்கு. ஆப்ஷன் சி ஆளி அப்படின்றது பொருத்தம் இல்லாம இருக்கு. அடுத்து 29வது கேள்வி, பின்வருவனவற்றுள் தவறான இணையை சுட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் தவறான இணையை சுட்டுக. எல்லாமே எதிர்ச்சொல்லா இருக்கு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தின்னுது வலிது. சிறிது பெரிது அப்படின்றது எதிர்ச்சொல். உயர்வு தாழ்வு அப்படின்றது எதிர்ச்சொல். நன்று தீது அப்படின்றது கரெக்டா இருக்கு. இதுதான் தவறா இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 30வது கேள்வி, நடுவண் அரசு பெரியார் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு. ஆல்ரெடி நம்ம முன்னாடியே கொஸ்டின் பார்த்தோம், பெரியாரோட வாழ்க்கை நாட்களை. அப்போ இதுல அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எப்போ? 1978. 1978. யுனெஸ்கோ விருது கிடைச்சது 1970. ஸோ எவ்வளோ நேரம் உரையாற்றினா அப்படின்னா 21,400 மணி நேரம் உரையாற்றிருப்பாரு. கலந்து கொண்ட கூட்டங்கள் 10,700. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட 30 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. 30 கேள்விகள்ல தெரியாத கேள்விகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு ரீகால் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா இதுல இருந்து கேள்விகள் வரும். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.